வணக்கம் எல்லாரும். இது கிரிக் வாட்ச் டெய்லி. ஒரு சோகமான சந்திப்பில் இருக்கும். சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் வந்து கிக் அவுட் ஆயிட்டாங்க. அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். இன்னொரு லாங்கர் வீடியோ வாட் வென்ட் ராங் ஃபார் சிஎஸ்கே, வாட் வென்ட் ரைட், அது நாளைக்கு ஈவினிங் போடுவோம். சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையான சிஎஸ்கே நியூஸ் போடுவோம். கிளிக் பேட் நியூஸ், ஃபேக் நியூஸ், உங்க வியூஸ் வாங்குறதுக்காகவும் அதுல இருந்து ஆட் ரெவன்யூ சாப்பிட்றதுக்காகவும் நாங்கள் இருக்க மாட்டோம். இது மாதிரி நிறைய சேனல் இருக்குங்க வெளியே. தயவுசெய்து அவங்களை இக்னோர் பண்ணுங்க, எங்களையும் இக்னோர் பண்ணுங்க. ஆனா அவங்கள மாதிரி ஆட்கள் மாதிரி போய் சொல்றவங்கள வாழ்க்கையில உருப்படாதீங்க. இதுல டைரக்டா செக்வே பண்ணிடுவோம். நம்மளோட மெயின் கான்டென்ட் இன்னைக்கு வந்து இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனலைஸ் பண்ண போறோம். எல்லா வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ஸையும் பார்ப்போம். எல்லா டீம்ஸ்லயும் ஆரம்பிக்கிறோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ஹாட் ஃபேவரட்ஸ் ஃபார் இந்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு. அவங்க ஸ்குவாட பாத்தீங்கனாலே ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு உங்க மைண்டுக்கு வந்தா ஃபயர் பவர். ஓப்பனிங் வந்து ஆரம்பிச்சா ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட். நம்பர் 3ல என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து வில் ஜாக் இறக்குவாங்க. நம்பர் 4ல ஜானி பேர்ஸ்டோ ஆர் ஹாரி புரூக் என்ன கேட்டீங்கன்னா. 5ல பேர்ஸ்டோ வரலாம். அண்ட் 6ல மொயின் அலி. இப்போ 7ல யார் அவங்களுக்கு விளையாடுவா? அவங்களுக்கு 7ல வந்து தி கேன் பிளே ஐதர் சாம் கரன். அப்புறம் 8ல வந்து அதில் ரஷீத். 9ல வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர். 10ல வந்து மார்க் வுட் விளையாடுவாங்க. அண்ட் அவங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஸ்பாட் இருக்கு. இந்த ஸ்பாட்ல அவங்க வந்து ஐதர் ஒரு டாம் ஹார்ட்லி, கிறிஸ் ஜார்டன், இல்லைன்னா ரீஸ் டாப்லி, ஆர் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு லியம் லிவிங்ஸ்டன் கூட போகலாம். இப்போ இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேஸ் போலிங் ஷார்டட். இப்போ ஒரு லியம் லிவிங்ஸ்டன் விளையாண்டாருன்னா நம்பர் 7ல அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நம்பர் 8ல ஜாஃப்ரா ஆர்ச்சர் வருவார். அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு போனஃபைட் ஆல்ரவுண்டர் தான். அண்ட் அதில் ரஷீத் கேன் ஆல்சோ பேட். ஸோ அவங்க ஃபயர் பவர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே அவங்க லியம் லிவிங்ஸ்டனை டிராப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு டாம் ஹார்ட்லி கொண்டு வரலாம். ஒரு டீசென்ட் அவுட்டிங் தான் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல. இல்லைன்னா இன்னும் அவங்களுக்கு போலிங் ஒரு பேஸ் போல் எக்ஸ்ட்ரா வேணும்னா கிறிஸ் ஜார்டன் வந்து ஐபிஎல்ல ஒழுங்கா பண்ணாம இருப்பாரு. ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் டொமஸ்டிக் மத்த லீக்ஸும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட பேட்டிங் வந்து செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. யாருனாலும் பிஎஸ்எல் பாப்பீங்களான்னு தெரியல. ஆனா அவர் பிஎஸ்எல் மத்த லீக்ஸ்லயும் கொஞ்சம் பேட்டிங் பயங்கரமாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பட்லரும் சால்ட் ஓப்பன் பண்றாங்க. 3ல வில் ஜாக்ஸ், 4ல பேஸ்டோ, 5ல வந்து ஹாரி புரூக் ஒரு 4 ஹாரி புரூக், 5 பேர்ஸ்டோ, 6ல மொயின் அலி, ஒரு 7ல வந்து சாம் கரன், 8ல கிறிஸ் ஜார்டன், 9ல ஜாஃப்ரா ஆர்ச்சர், 10ல மார்க் வுட், 11ல ஆதில் ரஷீத். இது கூட இன்னொரு காம்பினேஷன். பேஸ் போலிங் பாத்தீங்கன்னா மார்க் வுட் high 140s, ஜாஃப்ரா ஆர்ச்சர் கமிங் பேக் ஃப்ரம் an injury, ஆனா ஐ திங்க் they will maintain him. அவர் அந்த டெத் போலிங் along with சாம் கரன் பாத்துக்குவாரு. ஸோ அவங்களுக்கு வந்து போனஃபைடு பேஸ் போலிங் இருக்கு. ஸ்பின்ல பாத்தீங்கன்னா மொயின் அலி அண்ட் வில் ஜாக்ஸ் பிளஸ் ஒரு அதில் ரஷீத் ஒரு போடுற ஒரு லெக் ஸ்பின்னும் இருக்கு. ஸோ பவர் பிளே போலிங் பாத்தீங்கன்னா ஓபன் த போலிங்ல வந்து தே வில் ஹேவ் ஐதர் மார்க் வுட் டு ஓபன் த போலிங், மேபி வில் ஜாக்ஸும் போடலாம். இல்லைன்னா அவங்க வந்து அங்க ரீஸ்டாப்லியா எடுத்தாங்கன்னா ஜார்டன் பதில் அவரும் போடலாம். ஸோ சாம் கரன் கேன் ஆல்சோ ஸ்விங் த பால் மேபி 1 or 2 overs அப் ஃப்ரண்ட் அண்ட் டெத் போலிங்ல 2 over. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு டீம். செம ஃபேவரட். ஃபார்ம் கொஞ்சம் இப்பியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு இப்ப என்ன செம கரெக்ட்னா அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானோட விளையாட போறாங்க ஒரு டொமஸ்டிக் சீரீஸ். அவங்களோட காம்பினேஷனை டெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. ப்ராப்ளி ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சரை பார்ப்போம் நினைக்கிறேன் ஆஃப்டர் லாங் டைம். அண்ட் இதுதான் அவங்க அட்வான்டேஜ். தே வில் கோ இன்டு த வேர்ல்ட் கப் நோயிங் எந்த காம்பினேஷன் நம்ம விளையாடணும்னு காம்பினேஷன் நடக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பண்ணலாம். இந்தியாவுக்கு ஒன்லி என்னன்னா இதுக்கு ஒன்லி வீக் டீம்ஸ் இருக்கும். அவங்களோட காம்பினேஷன் வந்து டெஸ்டே பண்ண முடியாது. ஒன்லி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி போகுதுன்னு. பட் கிரேட் எனக்கு கேட்டீங்கன்னா செம ஃபேவரட் டு வின் த கப் அகேன். இல்ல அட்லீஸ்ட் செமிஃபைனல்ஸ் போறதுக்கு எனக்கு வந்து நான் ஐ திங்க் தே கேன் கோ தான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அவங்க பாகிஸ்தானோட 22 மே இன்னைக்கு 19th, அதாவது வென்ஸ்டே அன்னைக்கு அவங்க விளையாட போறாங்க ஒரு சீரீஸ், 4 match T20 சீரீஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ கைஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.